மிகவும் சூடான ஒரு காலம், மிகவும் வெப்பமான ஒரு காலம். எங்களுக்கு தெரியும். மிகவும் சூடான, மிகவும் வெப்பமான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரம், இந்த ஹீட், இந்த சூடு உங்களோட உடலை பாதிக்கிறதோட சரி, மிக முக்கியமாக உங்கள் மனதையும் பாதிக்கும். அதனால தான் இந்த விடயத்தை முக்கியமாக கூறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவிடுகிறேன். இந்த சூடான காலத்தில் உங்களோட மனம் சூடாகாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சாதாரண காலத்தை விடவும் இந்த காலத்தில் உங்களுக்கு கோபம் ஏற்படுவது அதிகம் ஏற்படும். அவசரமாக டென்ஷன் ஆவீங்க, அவசரமாக கோபப்படுவீங்க. ஏனைய நாட்களை விடவும் இந்த சூடான பீரியட், ஸ்ரீலங்கா இப்போ நிலவக்கூடிய இந்த ஹொட்டான கிளைமேட் உங்களோட மனதை குயிக்காக டென்ஷன் படுத்தும், குயிக்காக கோபத்தை ஏற்படுத்தும். இதனால் சிறியொரு வாய்த்தக்கம் கூட பெரியொரு சண்டையில் போய்ட்டு முடியலாம், பெரியொரு கொலை கேஸில் போய்த்து முடியலாம், வெட்டு குத்தில் போய்த்து முடியலாம். சிறியொரு விடயம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இந்த ஹீட் என்ன செய்யும்னு சொன்னால் எங்களோட உடலை பாதிச்சு எங்களோட உடலுக்கு கூடிய நீர்த்த அளவை என்ன செஞ்சிருந்தா குறைச்சிடும். இந்த நீர்த்த அளவு என்னோட உடம்புல குறைஞ்சிட்டு சொன்னால் எல்லாத்துக்குமே பெரிய பாதிப்பு ஏற்படும். சரி, எங்களுடைய ரத்தோட்டத்தில் தன்மை அதிகம். இந்த சூடான பீரியட்ல எங்கள் ரத்தோட்டத்தில் தன்மை அதிகம். ஓகே, அதோட இந்த சூடான டைம்ல இந்த வெப்பமான காலத்தில் அடுத்த முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய சில கெமிக்கல் பேலன்ஸ் பாதிக்கப்படும். சாதாரணமாக சின்னொரு ஜோக், வளமையாக ஒருத்தரோட ஜோக் பேசி கொண்டிருப்போம். இந்த டைமில் நீங்கள் அவரோட ஜோக் அடிக்கிற நேரம் அவரோட குயிக்க கோவம் வந்துடும். என்னடா இதுக்கு முந்தையெல்லாம் இப்படி ஜோக் சும்மா தான் ஆடிக்கொண்டிருப்பேன், இந்த டைமில் எனக்கு இவன் இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னுவீங்க. சாதாரணமாக வீட்டில் ஒருத்தரோட பேசி கொண்டு இருப்பீங்க, இதுக்கு முந்தி மாதிரி தான் பேசிப்பீங்க. இந்த சூடான டைமில் அவரோட நீங்கள் பேசக்கொள்ள, உங்களோட அவர் பேசக்கொள்ளையும் ஜோக் வினையாக மாறலாம், விளையாட்டு வினையாக மாறலாம். ஏன்னு சொன்னால் அது அவங்களோட மேலே பிழை இல்லை. இந்த ஹீட், இந்த சூடு அவங்களோட உடலில் பாரிய பாதிப்பு ஏற்படுத்துறதோட எங்களோட உடலும் மனமும் நகமும் சதையும் போல, உடலுக்கு ஒரு பாதிப்பு மனதை தாக்கும், மனதுக்கு ஒரு பாதிப்பு உடலை தாக்கும். ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே மிக மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த டைமில் உங்களோட மனம் சூடாகாமல் பார்த்துக்கொள்ளணும். சூடான காலத்தில் உங்களோட மனம் சூடாகாமல் பார்த்துக்கொள்ளணும். அது வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டைமுக்கு நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால், மேக்ஸிமம் நீங்கள் நல்லா தண்ணி நல்லா குடிச்சுக்கொள்ளுங்க. தண்ணி, அதை மாதிரி ஜூஸ், இல்லைண்டா இளநீர், இதுகளை இதாகிக்கொள்ளுங்க. குளிங்க. உங்களால் ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் குளிக்கிறோம்டா குளிங்க. அது உங்களோட உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கொண்டே இருக்கும். சரி, அடுத்தது தேவையில்லாத ஜோக்குகள், தேவையில்லாத இந்த ஃபன்னுக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் செய்கிறது, ஜோக் விளாடுறது, இந்த ஏற்றி பார்க்குற இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். சாதாரண ஜோக் பேச்சு கூட இந்த டைமில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுறலாம். ஏன்னா அவனோட மனசு ஏற்கனவே ஒரு பேலன்ஸ் இல்லாமல் தான் நிற்கும். யாட மனசு இந்த ஹீட்டான பீரியடில் அப்போ குயிக்காக கோவம் வந்துடும், குயிக்காக வெட்டு கொத்தாக கடைசியில் ஹாஸ்பிட்டல் வழியாக சீரழியவும் ஜெயில் வழியாக சீரழியவும் நிலைமை ஏற்படும். நிறைய கேசஸ் ஃபைல் ஆகுது இந்த பீரியடில், நிறைய கேசஸ் ஃபைல் ஆகுது. வெஹிக்கல் சண்டை, வாகன சண்டை, ரோட்டில் டிராஃபிக் சண்டை, இப்படி போயிட்டு நிறைய கேசஸ் ஃபைல் ஆகி கொண்டிருக்குது. இப்போ இந்த ஒரு 2 வீக்ஸ் உள்ளுக்கே நிறைய கேசஸ் ஹாஸ்பிட்டலில் பதிவாகி கொண்டிருக்குது. வெட்டு கொத்து, வாய் சண்டை, சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துன்னு சொன்னால் பேசிக் என்னன்னு சொன்னால் இந்த கிளைமேட் ஏற்படுத்துகிற மாற்றம் தான். சரி, இப்போ இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த டைமில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் இந்த டைமில் ஆக வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறத தேவைக்கு மட்டும் பேசுங்க, பயனுள்ளதை மட்டும் பேசுங்க. அடுத்தாக்களை ஃபன்னுக்கு ஏற்றுறது, ஜோக் அடிக்கிறது இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் தேவைப்படாது. சரி, அதே நேரம் நல்ல தண்ணியை குடித்து ரிலாக்ஸ் ஆகி வச்சுக்கொள்ளுங்க. குளிங்க. ஒரு நாளைக்கு 2-3 டைம் குளிக்க வசதி உங்களுக்கு ஈக்குதுன்னு சொன்ன நீர்நிலைகளில் தண்ணி வருதுண்டா 2 டைம் 3 டைம் ஆனாலும் குளிங்க. சரி,
இப்படி நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணுறதில்ல உங்களோட மனம் எப்பயுமே பேலன்ஸ் ஆகிக்கும். உங்களோட கெமிக்கல் பிளட்டில் அதே போல் உங்களோட பாடி கெமிக்கல் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிக்கும். அப்போ உங்களையே பாதுகாத்து கொள்ளலாம். இதாக முக்கியமான விடயம். நல்ல மைண்டில் சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம்.